ஆத்தாடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கப்பா. நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா சத்தமா நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இந்த ஊருக்கு வந்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்களா? என்னங்க? எங்க ஊர்ல எல்லாம் நாடகம் போட்டா நானும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏமா? எனக்கு தெரியாது நாடகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர்ல இவ்வளவு கூட்டம் நாடகம் பார்க்க வந்திருக்குன்னா பெரிய ஆச்சரியம் தான். உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க பாக்குறதுல எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால நீங்க அண்ணாச்சி அண்ணாச்சி மாமா கூப்பிடவா? இல்ல அண்ணனே கூப்பிடாதே நல்லது. அண்ணே என்னப்பா? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கேப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணாச்சி நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆமா, அங்க இருந்து வந்தவனே ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சீடக சிந்தாமணி அதை காட்டுவாங்க இதை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எதுக்கு அதை கேட்ட வந்தீங்க? நாங்க வந்து ஆட்டத்தை தானே காட்ட வந்திருக்கேன். ஆமா, அது எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பாட்டு போடுறீங்களே, அது எப்படி? எதை பிடிச்சி முன்னாடி அதை பிடிச்சு தானா? சரி வந்தம்மா, நச்சு நச்சுன்னு போட்டோமா. என்கிட்ட இங்கிட்டு தானா போதுமா? கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறமா அவங்க உள்ள தூக்கி வச்சுக்கலாமா? எப்போ அடிக்குதா? வந்தவொடனே நச்சு நச்சு 4 குத்து குத்தணுமா, போட்டோமா, அப்புறம் என் ஆளை கூட்டமா, அப்புறம் வந்தோமா, ஓடணுமா, கவுத்துனமா, குப்புற போட்டோமான்னு இருக்கணும். போடலாமா? போடலாமா? மச்சாமி சேவி செருவா மச்சாமி சேவி செருவா மச்சினியா எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சொக்கி போனே பம்பரமா அடிச்சாங்களே அது யாரு? இவங்க 2 பேரும் தானா? ரயிலே நான் சிக்க புத்து ரயிலே நான் ஓடி வந்த ரயிலே நான் ஆடுறதுக்கு நீங்க நல்லா அடிச்சீங்கல்ல, அதனால அதுக்குதான் தொட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அடிப்பாங்கல்ல, அப்ப எனக்கு விறுவிறுன்னு ஓடும். ரத்த ஓட்டம்னா நின்று வச்சா விறுவிறுன்னு ஸ்பீடா ஓடுதா? ஸ்பீடாவே ஓடக்கூடாது. ரயிலே நான் சிக்க புக்கு ரயிலே நான் ஓடி வந்த ரயிலே
அதுக்கு தான் 2 பேண்ட் போட்டிருக்கேன். நான் எப்படி வேணாலும் தூக்கலாம். யாரும் வந்து போட்டோவை எடுக்க மாட்டாங்க. ஆமா, இங்க பாருங்க. சரி, நைட் செட்டுக்காரு அவர் மட்டும் எனக்கு மட்டும் நல்லா எக்கோல்லாம் வச்சிருக்காரு. சூப்பரா. உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எது அவங்க உயரத்துக்கு வச்சிருக்காங்க. ஹலோ, ஹலோ. இப்ப இவங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரை பார்த்தா உனக்கு என்னமா ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு ஒரு மாதிரியா முன்னு ஊறுதியா? அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்படியா? அப்ப நம்ம 2 பேரும் நாளைக்கு ஊருக்கு போயிடலாமா? ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாமா? ஓடி போறியா? வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. போட செவரடி முட்ட போட வந்த புள்ள சின்ன புள்ள வாடி வச்சு தண்ணி அடி வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. நீங்க தானே சொன்னீங்க ஏன் ஜோடி நீ ஆச்சுன்னு. அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டீங்க, அப்புறம் என் ஜோடி சொல்லலாமா? அதெல்லாம் விடிய தாண்டி யாரை வேணாலும் கரெக்ட் பண்ணுவேன். உங்களையும் கரெக்ட் பண்ணுவேன், அந்த தாத்தாவையும் கரெக்ட் பண்ணுவேன். இங்கிட்ட உட்காந்துருக்காங்க பாரு, அவங்களையும் கரெக்ட் பண்ணுவேன். விடிய தாண்டி என்னை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஆமா, சரி. எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. ஆமா, அவங்கள கூப்பிடலாமா? உனக்கு அறிவு இருவா, அது இது ஏதாவது மேல ஏதாவது வந்தவனே உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி விழுந்தா நான் எப்படி விழுந்து கிடக்குறேன்? ஆமா, நீ எங்க விழுந்த? ஆம்பளை தொட்டோன்னா பழுச்சுன்னு என் மேல விழுந்துட்டா. நான் எப்ப எப்ப மாதிரி விழுந்து வந்தவனே நான் செப்பல்ஸ் போயிட்டேயா. போம்மா, பொம்பளை புள்ள மாதிரி பேசுமா. நாங்க பொம்பளை மாதிரி தான் பேசுவோம். ஆம்பளை புள்ள எப்படி பேச தெரிஞ்சு பேசுமா. நீ ஆம்பளை
நான் சொல்லவே இல்லையே. அப்ப எப்படி தெரியுது என்ன பாக்கல? உன்னை பார்த்த உடனே எனக்கு என்னதுப்பா காதல விழுகுற அந்த பாத்துக்க கேட்டுக்க. அங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்க. அதை நான் என் வாயில சொல்ல மாட்டேன். என்னம்மா உனக்கு பிரச்சனைப்பா? நீ எப்படி என்னைய வந்து இடிக்கலாம்? ஆமா நான் இடிக்க கண்டு போச்சு. அப்புறம் ஒரு லாரி போது இருந்தா என்ன நடந்திருக்க? லாரி ஒரு பைக்கு போது இருந்தா என்ன நடந்திருக்க? ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நானா இருக்க கண்டு உனக்கு மிதுக்கு இருந்துச்சு. ஏன் அதாவது ஏத்துற கை காலெல்லாம் போகுமியா? நீ வந்து மொத்தத்துக்கு சப்பாத்தி ஆக்கி விட்டுட்டியா? மொத்தமா சப்பாத்தியா இருக்கிறனால சப்பாத்தி ஆக்கத்தானே வந்திருக்கேன். ஏன் நான் சப்பாத்தி எல்லாம் இல்ல பாரு. என் முன்னால எங்க, என் பின்னல எங்க, என் அது எங்க, என் இது எங்க, எப்படி எல்லாம் இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் வரணும். உங்க அழகா எடுத்து வீட்டுல பிரேம் பண்ணி போட்டா வீடு ஓஹோன்னு இருக்கும். ஆமாயா, எந்த கெட்ட திருஷ்டியும் உள்ள வராது. பொம்பளை புள்ள மாதிரி பேசுமா. நான் பொம்பளை இல்லாம ஆம்பளை மாதிரி பேசுறேன். நீ ஆம்பளை ஒழுங்கா பேசு. போடுற பொட்டி கலண்டு. ஏய், நான் போற பொருள கொஞ்சம் அப்பா ஜானியெல்லாம் பயப்படுவேன். நாலு பக்கம் நரம்பத்து நடுறம்ப சொருகி புரியுது. நான் ரெண்டா வந்து இங்கிட்டு ஒண்ணு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். ரெண்டே முட்டி திரும்பி புரியுது. நான் மூணை பிடிச்சிட்டு கசக்கு பூந்துக்கு ஏந்து விட்டவே முதல்ல. ஏய், கோயிலுக்கு ஏன் தோட்டம் ஏமாற மாதிரி நீதானே இருக்கிற. நானா இருப்பேன். தேவையில்லாம பேசக்கூடாது. ஆண்களை மதிக்க கத்துக்கம்மா. ஆமா, ஆடுங்க, நீ மதிக்க கத்துக்க. நீ வந்து புடுங்க கத்துக்க. பொம்பளை பிள்ளைய ஆண்களை மதிக்க கத்துக்க. ஆண்களை மதிக்க கத்துக்க. நீ ஒரு பொம்பளைய மதிக்க கத்துக்க. ஆம்பளைய நான் மதிப்பேன். உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு கேக்குறேன். உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? நான் சரியாத்தான் நான் கொடுத்துக்கிட்டு நானும் சரியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். போடுற போல பொட்டி கலண்டு. நான் போடுற பொருள கொஞ்சம் அம்மா ஜானி ஆயிரும். வாய் பேசாதம்மா. நான் அப்படிதான் பேசுறேன். நீ பேசுறது பேசும் சட்டம் போடாத. அந்த ஒண்ணு ரிவர்ஸ் சர்ச் பாலிசி. நீ என்ன குடுக்குற? என்னடா நீ என்ன குடுக்குறியோ அததான் உனக்கு ரிட்டர்ன் வரும். அப்ப என்னடா என்ன இவன் சிட் சொல்லிட்டீங்களா? ஓஹோ. யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படினா என்ன நிறைய பேருக்கு தெரியும். ஓத்தா கிரிகிரி டிங்க டுபுரிக்கி. அப்படினா ஹிந்தி. ஹிந்தியா? சரி சிப்ளிகோ சப்பு. சிப்ளிகோ சப்பா? என்னது சப்பா? ஹிந்தி. நாங்க ஐஸ் வச்சிருக்காங்க, எனக்கு ஒன்னு வாங்கி தாயா. ஏன் சப்புலக்கா? இப்ப சப்ப முடியாது, நாளா நடந்துட்டு இருக்கு. ஆமா, எந்த நேரமா ஆம்பளை பேசிட்டு இருக்க. ஆமா, நீ பொம்பளை பெருசா பேசிக்க. நீ எந்த வயல ஆம்பளை பெருசா? நீ எந்த வயலமா பொம்பளை பெரியாள் நாங்க. நீ சொல்ல நான் சொல்றேன். ஆண்கள் நினைச்சா முன்னு வச்சுக்க. ஒரு இது செய்யுமா? எதுன்னு தெரியுமா? நாங்களும் பொம்பளை நினைச்சா ஒரு இது செய்வோம். அம்மா ஆம்பளை நினைச்சா வச்சுக்க எதையும் செய்யுமா? நாங்க பொம்பளை நினைச்சா எதையும் செய்வோம். நான் கார் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். வேன் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். லாரி ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். பைக் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். சைக்கிள் ஓட்டுவேன். நானும் ஓட்டுவேன். நான் பொம்பளை நான் ஓட்டுவேன். நான் ஆம்பளை எல்லாம் நான் ஓட்டிட்டு போறேன். அம்மா மசுரோட விளங்காதுடா. நான் ஓட்டுனேன்னா எங்க அப்பா என்ன சொல்லுவாரு? என் மகன் சிங்கம்டா, எதையும் செய்வான்டா அப்படின்னு பெட்டிக்கல்ல பேசுவாரு. உங்க அப்பா என்ன தோணா செய்யட்டும். உன்னை தூக்கி உள்ள வச்சு சொருகிட்டு நான் செஞ்சுக்கிறேன். நீ நல்லா செய்வ, பார்க்கவே தெரியுது, ஆளு சூப்பரா இருக்க. ஐயோ, எனக்கு ஏத்த மாதிரியே போட்டுக்கார விஜயகுமார். ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. புதுசா பாக்குற மாதிரி வெக்கப்படுறாடா. ஐயோ, நிஜமாவே நான் புதுசு தாங்க. நீங்க வெக்கப்பட்டாலும் இங்க கிளு கிளுண்டா இருக்க. நீ என்னத்த நீ செஞ்சு விடுவ? நீ என்னத்த செய்வேன்னு பாப்போம். ஆமா, நாங்க ஆம்பளை இல்லாம நீ எதை செய்வேங்க? நீங்க பொம்பளை இல்லாம என்னத்த செய்வீங்க? யாரு? நீ. நான் எதையும் செய்வேம்மா. நாங்களும் எதையும் செய்வோம். என்ன அப்படிங்க நீங்க? நாங்களாம் ஆண்கள்லாம் பொறுமையின் பொக்கிஷம். பொம்பளை எல்லாம் பொறுமையின் பொக்கிஷம். அமைதியா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருந்தீங்க. என்னோட தாய் குழந்தைகள்லாம் எவ்வளவு அன்பானங்கள்லாம் அக்கா மாறு தங்கை மாறு தாய் மாறு அவ்வளவு அடக்க ஒடுக்கமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆளுகளெல்லாம் பாரு பின்னாடி தொங்க போட்டு. எங்க வர்க்கத்தை எப்பவும் குறை சொல்லி வாழாமா. முன்னாடி இருக்கவங்கள சொல்ல மாட்டேன். நீங்களாம் என் சைட்டு உங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா, எந்த நாங்க என்னதான் இருந்தாலும் ஆண் வர்க்கம்மா. ஆணையும் பெற்று தருவது பெண்ணை. என்ன நீங்க பெற்று தந்தீங்க? நாங்கதான் உங்களை ஆம்பளையா பொம்பளையா எல்லாத்தையும் பெற்று நாங்களாயா தரோம். 10 மாசம் சுமந்து பெற்று தரவே. போம்மா, 10 மாதம் சுமந்து புள்ள வத்தேன் புள்ள 10 மாதம் நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். 10 மாசம் நான் தான் சிரமப்பட்டேன். எவ்வளவு சிரமப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன சிரமப்பட்ட? அப்படி சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க, நான் பண்ற வாடு எனக்கு தான் தெரியும். சனி ஞாயிறு எதுக்கு லீவ் விட்டா? லீவ் இப்ப லீவ் 1 மாசம் லீவ் விட்டு நான் பண்ற வாடு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? என் மகன்கிட்ட காசை கொடுத்து அங்க போய் படம் பார்த்துட்டு வாடனா 500 ரூபாய் பணம் கொடுக்குறேன். அவன் உன் செல்லுல தான் படம் பார்ப்போம்ங்கிறேன். சரி, அவன் தான் என்னடா ஆர்டர் ஒன்று கொடுக்க. சரி, அதுதான் நாங்க நீ எதுக்கட்டாலும் 10 மாதம் சுமந்து புள்ள வத்தம் சொல்லாத. அப்புறம் நீ மட்டும் நாங்க எல்லாம் பண்ணி புள்ள வத்துறாங்க தெரியா? நீ என்னத்த நீ பண்ணி புறான்னு கேக்குறேன். இங்க பாரு, ஆம்பளை இல்லாட்டினா பொம்பளை எதுலயுமே சாதிச்சு நிப்பாங்க. என்ன நீ சாதிச்சு புறான்னு கேக்குறேன். எதுல சாதிக்கிறாங்க நீ பாத்துருக்கா? ஒரு 5000 செல்ல உன்னால நோண்ட முடியுதா? முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து பாரு. நீ செல்லு நல்லா நோண்டுவ. ஆமா, செல்ல மட்டுமே நோண்டுவ. அதுல உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து நான் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கேன் தெரியுமா?
போம்மா இப்ப பள்ளியிடத்துல போக ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சு FBBS எல்லாம் ஆயிருக்காங்க அவங்க. ஆன்லைன் கிளாஸ் யாரு கண்டுபிடிச்சாங்களோ அது தெரியல. இப்ப எல்லாம் உலக கைக்குள்ள கொரோனா நேரத்துல படிச்சாங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல அதுலயும் பாஸ் பண்ணாங்கல்ல பிள்ளைகள் முதல்ல. வீட்டுக்குள்ளே இருந்து ஆன்லைன்ல பாத்துருக்கேன். பயலும் 1.5 லட்சம் பயலும் மொட்டைக்குடி படம் பாத்துருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்ல ரூமுக்குள்ளே இருந்து புள்ள படிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து தெரியுதா பொம்பளையால யாரையாவது சொல்றாங்களா ஆம்பளையால தான் சொல்றாங்க மொட்டைக்குடி படம் பாருங்க. நாங்கெல்லாம் தெரிஞ்சு செய்யறவங்க. அப்புறம் நாங்களே தெரியாம கம்கமா போடுறவங்க. அத நீங்க வந்து பாத்தீங்களா முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு குண்டா பார்க்க விட மாட்டீங்களா? குண்டா குண்டா நான் குண்டா போடத்தானே வந்திருக்கேன். குண்டா எல்லாம் போடத்தானே வந்திருக்கேன். உங்க எந்த நேரத்துல ரேஷன் கார்டுல கொண்டாந்து முன்னால வச்சாலும் குடும்ப தலைவின்னு குடும்பத்தையே கட்டி காப்பது வந்து பெண்மை தான். அதுக்காக தான் பெண்களை வந்து முதல் இடத்துல குடும்ப தலைவன் போட்டுருக்காங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் அரிசி ஜீனி பருப்பு உங்களை தாலி கட்டி இங்க இருந்து முதல்ல பென்ஷன் கம்மா வேலை விளக்காடு வேலை எல்லாத்தையும் கிணறு தோன்ற வேலையில இருந்து பொம்பளைகளுக்கு முதல் எழுது. உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல முதல் இரவு ஏதாவது ஒண்ணு நடந்துக்காயா? ஆமா முதல் இரவு கூட அந்த ஆளுக்கு நடக்க முதல்வரை பத்தி பேசிக்கிட்ட மாடு காலக்கு தெரியுதோடா. நான் ரெடியா இருக்கேன். நீ ஓகேன்னா சொல்லு. வாய் மருந்து இருக்கு. வாய் உளறிடுச்சு. உனக்கு ஏதாவது முதல்ல வேலை எந்த வேலையாவது கொடுக்குறாங்களா? ஆமா நீ நினைக்கிறதே தவறு. ஆண்களை குறை சொல்றீங்க. எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கறோம் நீங்க சொல்றீங்க. ஏமா நீங்க எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கறேன்னு சொல்றீங்க. எங்க நீ சரியான பொம்பளை. நம்ம மனமேல் கூடி ஒயின் ஷாப்ல நீ வேலை பார்த்து பாப்போம். நீ என்ன கோயில் சாப்பிட போய் வேலை பார்க்க சொல்ற? நான் கூப்பிட்டு இருக்க வந்தேன். என் அளவுக்கு நான் எங்க வேலை பாக்குறேன் தெரியுமா? துபாயில ஃபாரின்ல ரிசப்ஷன் ஹோட்டல்ல ஆளுகளை வச்சு அது சப்ளை பண்ணி கொடுப்பையா? நீங்க நல்லா சப்ளை பண்ணுவீங்க. சிங்கப்பூர் துபாயில நல்லா சப்ளை பண்ணுவீங்க. ஆமாயா அங்க அதுக்கு பேரே வந்து சப்ளை. நல்லா சப்ளை பண்ணுவீங்க. உன்னை சென்னையாக்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு இடம் கிடையாது. இந்த ஊர்ல தான் போலீஸ் அங்கங்க நிக்கிறாங்க. அங்க எல்லாம் ஒரு தூக்கி போயிருவாங்க தெரியுமா? இப்ப எல்லா இடத்துலயுமே லேடிஸ்க்கெல்லாம் இப்ப நல்ல காவல்துறை வந்து எங்களுக்கு முழு பாதுகாப்போட அவ்வளவு செய்யறதெல்லாம் செஞ்சிருக்கியா. கடைசியில் எங்களை பார்த்தா மடார் குத்துறாங்க. யாரு? ஆமா கமுக்கமா செஞ்சிரு கமுக்கமா போய் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? பஸ்ல போவோம். எவனாவது இப்படி தொடுவான். அப்ப என்ன செய்வோம்? ஆள் இல்லாத இடத்துல எல்லாம் நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆள் இருக்கிற இடத்துல கைய வச்சுட்டாரு அப்படின்னு சப்பு ஒரு அடிதான் அடிப்பேன். பின்னாடியே எந்திரிப்பாங்க 10 பேரு. எந்திரிச்சு போட்டு அப்படி கும்பிடுறாங்க. லேடிஸ்க்கு தான் முதல் இடம், பெண்களுக்கு தான் முதல் இடம். எதுல இருந்து ஏத்துறாலும் பொம்பளையா தான். நீ ஆம்பளை. உங்களை எந்த நேரத்துல தாலி கட்டி மைக் செட்டு போடுவா? ஒரு மைக் செட்டுக்காரரு அவர் என்னை மாமா வீட்டுக்கு போகல. சத்த பேச நான் ரேடியோ செட்ல ஏத்திருக்காரு. மைக் செட் இந்த புள்ளைய தாலி கட்டி அப்பதான் பாட்டு போடுவா மைக் செட்டுக்காரரு. மணமகளே வா வா மாமியால மருந்து வச்சு கொல்லவா. குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்த நீயும் கொல்லவா. உன்னை எந்த நேரத்துல தாலி கட்டி நாங்க கூட்டிட்டு போனோம் அதோட எங்களுக்கு பிடிக்கல. சரி என்ன முதல்ல நடக்கிறேன். இவ்வளவு பெரிய முடி உங்ககிட்ட எங்கிட்டு வந்துச்சு? நம்ம உள்ள ரூமுக்குள்ள போட்டு மண்ணு கட்டணும்ல. அதான் ஓ மசில்ல என் முடிக்கு பாரு. இது குட்டையா இருக்கு. என் முடி எவ்வளவு நீளமா இருக்கு பாரு. ஆமா நீ எவகிட்ட போனா உங்க முடி நீளமா இருக்கு. ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பார்க்க தெரியும். உள்ள மஞ்சள் கவர்ல இருக்கும் எல்லா மசிலும். இந்த மசிலை பார்த்து நிறைய ஆளு ஏஞ்சி போயிருங்க. ஒரிஜினல் மசாலா வச்சோம்னா சிக்காய் போயிருது. அப்படி சொல்லாத. எப்பவுமே ஆண்களை மட்டும் குறை சொல்லி வராதம்மா. நீயே பொம்பளை மட்டும் குறை சொல்லாம இரு. யாரு நீயே பொம்பளை குறை சொல்லி அப்படி நடந்துக்கிறீங்க? நான் வேணா அப்படி நடக்கிறேன். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வச்சா பக்கத்து வீட்டுல குழம்பு வைக்கிறதுக்கப்பா ஏண்டி ரசம் வைக்கணும் மாதிரி காலைய மாதுக்கு என்னடி அரைக்கணும் அப்படின்னு அது சொல்லு. அடி பூண்டு நல்லா அரைச்சு நல்லா தக்காளி அப்படின்னு என்னடா சொன்னா? என்ன சொன்னா? பூண்டு 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 நீ தப்பா சொல்லாத. வாயில ரசம் வச்சு நிறைய தேய்ச்சி விட்டுருப்பாங்க. நானும் மதுரைக்கு வந்துருவான காலாண்டு போட. இந்த மாட காலைக்கு போட
விஜயகுமார படத்துல இந்த டான்ஸை போட சொல்றான் இதுதான்டா மிச்சம் ஒரு மஷ்ரூம் இல்லடா எனக்கு காலையில என்னை தொடர்றதுக்குலாம் 100 ரூபாய் கம்மியாக அந்த முதல் மனசுல வச்சுக்க. அப்பனா நல்லா கும்பிடு நல்லா இப்படி ஒரு ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்து கிளம்புறேன் என்னது என்னை பார்த்து 500 ரூபாய்க்கு வர பீஸ் நானா சொன்னேன் நீ தான் சொன்ன தொடர்றதுக்கு 100 அப்படின்னா நீ என்னை தொட மாட்டேன்னு ஒரு கட்டுப்பாடு போட்டேன் நீ எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் எல்லாத்தையும் தொடுவேன். அப்படியா? கிணட்டு முட்டையோட தொட விட மாட்டேன். சரி நீங்க எந்த வகையில ஆம்பளை பத்தி நீங்க சொல்றீங்க சொல்றீங்களே அப்ப இந்த குழம்பு வைக்கணும்னா நான் வளர்த்து ஆத்தாக்க கேட்கு இந்த ரசம் வைக்கிறது எப்படின்னு அப்பதான் ரசம் வச்சு அங்க ஊரே முணக்கம். இப்ப பொண்டாட்டி குழம்பு வச்சாங்கன்னா புருஷன் ஊரு கிளம்பி ஐயோ கொல்ல போறாளே அப்படின்னு நீங்க வைக்கிற குழம்பு அப்படி இருக்கு. எங்களை நீங்க எப்பவும் குறை சொல்லி வாழாது. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க தூங்கி எந்திரிச்சு புருஷன் தூங்கிட்டு இருந்தா 4 மணிக்கு எந்திரிச்சு சாணியை போட்டுட்டு எங்க போய் அவங்களும் சாணி போட்டு வீட்டு வாசல்ல தாணி தெளிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு கணவங்கால தொட்டு கும்பிடுவா. கணவனே கண் கண்ட தெய்வம். சரி இப்ப நீங்க அப்படியா இருக்கிய புருஷன் தூங்கிட்டு இருக்கா எட்டி மிதிக்கிற முண்டை போய் படுத்து அந்த காலத்துல வந்து ஆம்பளையால கலப்பையை தூக்கி உள்ள போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி எந்த வேலைக்கு போனாலும் சரி வயக்காட்டு போனாலும் சரி பொம்பளையால வீட்டுலதான் இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன செய்றீங்க வீட்டுல அவங்க பொம்பளையால இருக்கும் போது வாய்க்கு வக்கனையா புருஷன் வெளியே போயிட்டு வருவாரு அவருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆம்பளை வேலைக்கு போன பொம்பளை வேலைக்கு போறோம். நாங்க பிள்ளைய பார்த்தா நீ பிள்ளைய பார்த்துக்கணும். நாங்க துணியை துவைச்சா நீயும் துணியை துவைக்கணும். சரிக்கு சம உனக்கு தனியா நான் சம்பாதிக்கும் போது நான் எதுக்கு உனக்கு வக்கனையா ஆக்கு போறணும். எப்படி புருஷன் வீட்டுல வச்சிருக்கானு அதே அவுத்து விட்டாங்க. எனக்கு என்ன கல்யாணமே ஆகலாம். கல்யாணம் ஆகல நான் ரெடியா இருக்கேன். 2 ஜாரக்காய் இருக்கு. புது பீஸ் நான் இருக்கேன். நீ ஏன் கால போற? புது பீஸ்லாம் வந்து பாரு. ஆமா நான் ரெடியா இருக்கேன். நீ எல்லாம் தான் சொல்லு நான் ஓகே. இங்க பாரு நீ ஓகேனாலும் சரி நீ உங்க அப்பனையும் கூட்டு வந்தாலும் சரி எங்க அப்பா நான் கூட்டி வர முடியாது. பார்க்கலாமா? எங்க அப்பாக்கு ஓத புடுக்கு. ஓத புடுக்கு அப்படினா ஓத புடுக்குனா என்னது? ஏய் ஐயோ கம்பளி நீ இந்துக்காரங்க கொண்டா விட்டு பாங்க ஓலே. ஏமா அவனுக்கு ஓத புடுக்குனா உனக்கு என்ன புடுக்கு? ஏய் விடுமா. ஏய் என்ன பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இந்த இடத்துல என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் இந்த இடத்துல பழம் வித்துட்டு இருக்கேன். என்ன பழம்? மாம்பழம். என்ன ஆள் தின்னுச்சா தெரியும். மாம்பழம் ஏன் உங்க மாமா தெரிஞ்சு சொல்லு பாப்பா. எனக்கு பழம் எனக்கு பழம் ஒப்பா வைக்கிறா. ஏய் அந்த ரைட் சொல்லுவியா? ஒரு செக்க செவந்த பழம் இந்த பெட்டிக்காரனே உருப்படியா இருக்காரு. அதனால பெட்டியை வைக்க வச்சிடாத. நான் தானே மாப்பிள்ளை விக்கிறேன். அவர் ஏன் பாடுறாரு? அவர் பின்பாட்டுமா நீ பாடல பாடணும்ல. அப்படியா? நீங்க பாடணுமா? நானே செய்வேன். இவளை எங்க முதல்ல அண்ணா 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 மயில புடுங்க அண்ணே. மாமாவா? மாமா மச்சான் சொல்லு. அண்ணனா மாமா எல்லாம் கூப்பிட முடியாது போயா. ஏமா இவ்வளவு தூரம் வந்தா மாம்பழம் 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 ஒரு செக்க செவந்த பழம் என்னை பத்தி தெரியல. நான் மாட சென்னையாக்கி போடுவேன். ஏமா நீ 7 பைசா இங்க எழுத்து எதுக்கு ரூமுக்குள்ள எழுத்தானே ரைட்டு. இங்க எழுத்து எதுக்கு சும்மா 7 பைசா நான் 8 பைசா ஏமா நீங்க எழுத பழம் வைக்கிறீங்க? ஆமா நான் என்ன தெரியுமா இழந்த பழம் வைக்கிறேன். நம்ம ஆம்பா வைக்கிறேன்னு ஒரு சூசான ஒரு பாட்டு பாடலாம். நீ அப்படியே நான் என்ன வைக்கிறேன் தெரியுமா? என்ன வைக்கிறீங்க? புளிய மரம். புளிய மரமா? புளிய மரமா? அது எப்படி இருக்கு? அது நல்லா நீளமா இருக்கு. கருப்பா இருக்குமா? பிடிக்காது.
வேணுங்க, இல்லன்னா போங்க. வெங்கு இல்ல புங்கு. இஷ்டம்னா வெங்க, கஷ்டம்னா போங்க. அடி சிவி சிறுக்கழுத்து சிங்காரி. என்ன வேணும்? அடி சிவி சிறுக்கழுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிவி சிறுக்கடுத்து சிங்காரி பொட்டு வைத்து அம்மா வாமா அம்மா வாமா வாமா அம்மா உன்னையும் காணாமம்மா வாமா வாமா. என்ன உடனே காணாம இந்த பிள்ளைகிட்ட உன்னையும் காணாமம்மா. எனக்கு இவனை பார்த்தேன் அந்த நாள் முதலா ஏடி புள்ள தூங்கவில்லை ஏங்கவில்லை அடி தூங்கவில்லை. கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறியடி பொண்ணாத்தா. ஆடி கம்மாக்கரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறியடி என்னத்தா. சொத்தனுக்கு போயிருமா சொல்லத்தா. உன் சொத்தனைஞ்சு போயிருமா சொல்லாத்தா. கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா. போச்சே வட போச்சே. ஆள் திண்டமா போகுது. இதை வச்சுதான் போத்து வீடு வாசம் கட்டிக்கிட்டு இருக்க. இல்ல, அவர் என்னை கணக்கு பண்ண கூப்பிட்டாரு. கணக்கு பண்ண அவனுக்கு கூப்பிட நீ தான் போயிட்டு இருக்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால சொல்லி கொடுக்க கூப்பிட்டாரு. உனக்கு தெரியாது. ஆமா. அதான் எல்லா பயிலையும் கத்துக்குவேன். அட வட்டு போட்டு வைக்காதீங்க மாமா, வாசலில நிக்காதீங்க. பொட்டு போட்டு வைக்காதீங்க மாமா வாசலிலே நிக்காதீங்க. ஓட்றா ஓட்றா. கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம ஆடி கம்மாக்கரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீங்க தாத்தா. ஏய் ஏய் ஏய். விசி விசிறு கழுத்து. என்னடா ஒரு மாடுக்கு தாங்க. என்ன முத்துராஜ் என்னாச்சு? உன்னை தவிர அந்த பிள்ளை எல்லார்ட்டையும் வருதையா. இது கட்டுத்தர மாடு. எங்க சுத்தியும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஆனா கடைசியில இன்சிலுக்கு தான் நீ சரியா வருவேன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படித்தான் கதை வரும்போது. எந்த கடையில நீ அரிசி வாங்குற? புள்ள குட்ட புள்ள கழுக மாடி போட்டு அமர்ந்து. சொல்லிக்கிச்சு. புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள. அப்படி போடா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள. அடிதான் நாலாங்கிரமோ உன்னை நம்புவதெல்லாம் வீணா. அடி நானா என்கிற போனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. ஆகானா, ஆலமராமா, ஆலமரா. அங்கே விழுது 10,000 நன்னேரம் தானே தானே நன்னானே. சடையடைக்கு மங்கம்மா. ஏன் மங்கம்மா, மங்கம்மா, மங்கம்மா. அடி மங்கம்மா மங்கம்மா ஏ மங்கம்மா. ஆவே போடா. குத்து ரெண்டு திணையத்தோட குத்து ரெண்டு
குத்துறாண்டி குத்துறாண்டி தினைய தோறான் குத்துறாண்டி என்னம்மா என்ன ஏக்கிற எதுக்கி போட்டிய பேசுற என்னம்மா என்ன ஏக்கிற எதுக்கி போட்டிய பேசுற ஏய் ஏய் சத்த சத்த ஆடே குடி விடுறா குத்துறாண்டி குத்துற காயத்தோதான் குத்துறாண்டி நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க சரிங்க நீங்க இருக்குங்க நீங்க காதல் கொள்ளாண்டு யார உங்களுக்கு என்னதானா அண்ணே இது கொஞ்சம் ஏத்து இன்னொரு வேணும் உங்களை காதல் கொள்ளாண்டு இருக்கேன் காதல்னா என்னது காதல்னா கருப்பா இருக்கும் காதல்னா கருப்பா இருக்குமா அப்ப எங்க இருக்கும் அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு பேக்குல இருக்கு அப்படியா அப்ப எடுத்து காட்டுறியா நான் உள்ள வந்து ஆ, காமிக்கிறேன் சரி இவனை காமிச்சா ஆளாலும் கேட்பாங்க அப்படியா அவ்வளவு நல்லா இருக்குமா சரி அப்பனா ஒரு காதல் பண்ணி எனக்கு நல்லா இருக்கான்னு பாக்குறேன் நல்லா இருந்தா வச்சுக்கா இல்ல வேற ஆளை பாத்துக்கா காதல்னா ஒரு ஆளுதான் பண்ண முடியும் இல்ல அவனை பார்க்கல அப்படி தெரியலையே யாரு அப்ப என்னை பார்த்தா ஊர் மேல மாதிரி தெரியுதா உனக்கு சரி உனக்கே தெரிஞ்சா சரி ஏய் ஊருக்கு ஆடுறவதான் நானு ஆ, ஆ, மத்ததெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட பழிக்காது ஆ, ஆ. பாத்து நான் உங்களை நான் காதல் பண்ண இருக்கேன் பண்ணுங்க என் காதல் எப்படி தெரியுமா எப்படி அப்படியா ஏமா ஜா நீ யாரையும் காதல் பண்ணி கூப்பிட்டா உடனே வருதுடா இப்படியாகத்தான் நான் போடணும் நம்ம எது கூப்பிட்டாலும் உடனே வருது யார் கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன் அதுதான் மரியாதை போயிடணும் எப்படியா வீட்டுக்கு வந்துடணும் போயிட்டு வீட்டுக்கு அவங்கள திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவேன் யார் அவங்கள ஆமா பரவாயில்லையா நானும் எத்தனை இதாக பார்த்துக்க நீ சமுதாய கனியா வீட்டு கனியாமா நானு வீட்டு கனியா சமுதாய கனியா நான் வந்து வீட்டு கனி வீட்டு கனி மாதிரி தெரியல சமுதாய கனி இங்க நடு ரோட்டுக்கு வந்தா ரோட்டு கனி ஆமா வீட்டு கனி மாதிரி தெரியல சமுதாய கனி மாதிரி தெரியுது எங்கிட்டு பார்த்தாலும் கண்ணியா தானே இருக்கிற யாரும் ஆளி போட்டு தண்ணி கைப்படாத மொட்டு யாரு நானு எங்க முட்டையே காணாம இருந்ததானே ஆமா இவர் வந்து பார்த்தாரு ஆமா பார்க்கவே தெரியாதா நீ லவ் பண்றேன்னு தானே சொன்ன நீ பாடுற பாட்டுல எனக்கு லவ் தானால வரணும் காதல் பிள்ளையில எடுத்து விவரமா சொல்லணும்ல ஆமா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடவா நல்லா தண்ணி குடிச்சிட்டு வாங்க போங்க நல்லா தாத்தா இந்தாரு, தண்ணி ரெடியா இருக்காப்ல காதல் பண்ணலான்னு இருக்கேன் ரசிகர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல் இந்த பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் பேரும் போல சம்பாதிச்சு கொடுத்த பாடல் அன்பு சகோதர காவல்துறை சகோதர துறை அவர்கள் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அவருக்காக அந்த பாடல் என்று சொல்லி அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்களே காணாம அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோலையே அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்கிறதே நானும் காத்திருக்க மணிக்காரக்கா மனமும் வலிக்கிறதே உன் கண்ணில் ஓர பார்வனியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரன் கோமாவண்டி அத்த மகளே புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே
அத்தமாக காத்திருந்தேன். ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு புட்டு உனக்காக காத்திருந்தேன். நானும் உனக்காக காத்திருந்தேன். கம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீயும் கட்டினியை அணைச்சுக்கிட்ட, கட்டினையும் அணைச்சுக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம். நல்லா இருக்குடா. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம். கீழே உனக்கு புரியும் மாமன் வாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமின் பாசம். என் அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு போலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு தண்ணி பார்த்த இன்று நானும் மறக்கலையே. அதை இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி. அந்த சாமிக்கும் தான் தெரியுமடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமேனப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமேனப்போது பல வருஷம். அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு உங்களையே. அமரத்து மாங்கொழுந்து செவந்தாது போல் முகமும் ஜொலிக்கிறடி. மச்ச நானும் காத்திருக்க மணிக்காலக்கா மனமும் வலிக்கிறடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓராமடி. அடியத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தின்னங்கோலையே. மகளே அடி செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தின்னங்கோலையே. என் காதல சொல்லிட்டேன். என் காதல சொல்லணுமா? சொல்லுமா. இவர் பார்த்தா நான் என்ன பாடுறேன்னு தெரியலையே. உள்ள போயிரு. கருத்த மச்சான் கையா விட்ட